வணக்கம். கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன்ல இருந்து மோகனரங்கன். கோழிகள் இறந்து போன மாதிரியான வீடியோக்கள் தான் இருந்துச்சு. பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். நான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் அப்படியே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது நான் காமிக்கிறேன். இது மாதிரி இறந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அமிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் அப்படி இருந்துச்சுங்களாம். அதுக்கப்புறம் டுடே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்றத கேட்போம். உங்களுக்கு அப்படியே பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்றேன். இவர் அமிச்சார். ஒன்றும் இல்லை ப்ரோ, போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கோழிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கழிச்சல் வந்துருச்சு. போன வாரம் சனிக்கிழமை நம்ம ஃபார்மில் இருக்கிற கோழிகள் பார்த்தீங்கன்னா சோனாலி கோழி அங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேவல் வந்து வெள்ளைக்கழிச்சல் வந்து அஃபெக்ட் ஆகி நம்மளுடைய மருந்து கொடுத்து காப்பாற்றினோம்ல. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 கோழி பக்கமாக பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு வெள்ளைக்கழிச்சல் வந்து. என்கிட்ட வேற எந்த ஸ்டாக்குமே மருந்து கிடையாது. நம்ம மருந்து மட்டும் தான் இருந்துச்சு, அதுவுமே ஃபார்ம்ல இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்டே நான் வச்சிருந்தா எல்லாத்தையும் காப்பாத்திக்கலாம் போல. கிட்டத்தட்ட ஒரு 25 கோழி வந்து இறந்துருச்சு. ஓகே, எந்த மெடிசனுமே இல்லை அப்படின்றதுனால ஓகே இதையாவது வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோன்னா, ஃபார்ம்ல இருந்து மருந்து எடுத்து வந்து டெய்லி வாட்டர்ல சும்மா அளவே இல்லாமல் நான் பாட்டில் ஊற்றுவேன். ஊற்றிட்டு அந்த 2 லிட்டர் ட்ரிங்கருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணி காஃப் சிரப்பும் அப்புறம் அந்த இம்யூனிட்டி பவர் அந்த மெடிசன் ரெண்டுமே சேர்த்து வந்து ஃபில் பண்ணி வச்சது. கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒரு 3 நாள் வச்சுருந்தேன். இப்போ எல்லா கோழியுமே சூப்பராகிருச்சு. அந்த லாஸ்ட்டாக வீடியோ அமைச்சிருக்கேன்ல, அதில் இருக்கிற டோட்டல் பேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கழிச்சல் 25 கோழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா 25 கோழி இறந்துருச்சு. வேற எந்த வேக்சின் எதுவுமே வந்து போடலை, வேற எந்த இன்ஜெக்ஷனும் போடலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோழியுமே நல்லா இருக்குது. அந்த செட்டை மட்டும் லேசாக தூத்து எடுத்துட்டு அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதே செட்டில் தான் வந்து அந்த இப்போ இருக்கிற கோழியுமே இருக்குது. செட்டை கூட இன்னும் மாற்றலை. சூப்பராக இருக்கு ப்ரோ. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபார்மில் வந்து வெள்ளைக்கழிச்சல் வந்திருக்குது. அந்த பேட்சில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்மில் இருக்கிற பெரிய கோழி சின்ன குஞ்சு எல்லாமே வந்து டோட்டலாக மார்ட்டாலிட்டி ஆயிரும். தப்பிக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 1 அல்லது 2 தப்பிக்கும். ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை தப்பிச்சிரும் அப்படின்ட்டு. இப்போ கண்டினியூஸாக ஒரு 3 நாள் வந்து மருந்து வச்சுருக்கேன். சூப்பராக ஆயிடுச்சு, நல்லா ரெக்கவரி ஆயிடுச்சு, நல்லா ஃபீடு எடுக்குது, கழிச்சல்லாம் மாறிடுச்சு. நார்மலாக வந்து அது எச்எம்லாம் போட ஆரம்பிச்சிருச்சுது. சூப்பராக இருக்குது, நல்ல ரிசல்ட். நான் நிஜமாவே வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் இவ்வளோ ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது வந்து நான் அனுபவப்பட்டு தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எனக்கு இன்னொரு மெடிசன் நிறைய தேவைப்படுது. வீக்லி 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் வந்து நார்மலாகவே வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்காக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.